மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கல்வெட்டுக்களை ஆய்வு செய்யும் பணி நிறைவடைந்துள்ள நிலையில் அதன் மூலம் பல புதிய உண்மைகள் வெளியாகியுள்ளன. இது குறித்து விரிவாக விளக்குகிறது இந்த தொகுப்பு. தூங்கா நகரம் என்றழைக்கப்படும் மதுரை மாநகரை குறிப்பிடுவதற்காக இடப்பட்டிருக்கும் மற்றொரு பெயர் கோவில் நகரம். நான்கு திசைகளிலும் வானுயர் கோபுரங்களுடன் பிரம்மாண்டமாக விற்றிருக்கும் மீனாட்சி அம்மன் கோயிலே அதற்கு முக்கிய காரணம். மதுர மீனாட்சி மங்கள ரூபிணி மாங்கல்யதாரிணி மகிமஸ்வரூபிணி. கோவிலில் இருந்த 60 கல்வெட்டுகளை மட்டுமே ஆங்கில குறிப்புகளாக மத்திய அரசு வெளியிட்டதால் இதுவரை முழுமையாக ஆய்வு செய்யப்படாமலேயே இருந்தன அங்குள்ள கல்வெட்டுக்கள். இந்த நிலையில்தான் மாநில தொல்லியல் துறையின் ஏற்பாட்டில் தற்பொழுது 450 கல்வெட்டுக்களை ஆய்வு செய்து படியெடுத்துள்ளது தொல்லியல் ஆய்வாளர் சாந்தலிங்கம் தலைமையிலான குழு. மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள கல்வெட்டுக்கள் அனைத்தும் ஆய்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் அதன் மூலம் வெளிவந்துள்ளன பல முக்கிய தகவல்கள். கோவிலில் கண்டறியப்பட்டுள்ள 450 கல்வெட்டுகளில் முழுமையாக கிடைத்துள்ள கல்வெட்டுகள் வெறும் 78 மட்டுமே. அதில் 77 கல்வெட்டுகள் முழுமையாக தமிழிலும் தலா ஒரு கல்வெட்டு சமஸ்கிருதம் மற்றும் தேவநாகரி மொழியிலும் எழுதப்பட்டுள்ளது. இவை தவிர பெரிய அழிவுக்கு உள்ளான 23 உடைந்த கல்வெட்டுகள், சிறு சிறு துண்டுகளாக உடைந்த 351 கல்வெட்டுகளும் கண்டறியப்பட்டுள்ளன மீனாட்சி அம்மன் கோவிலில். கிபி 1190 முதல் 1216 வரை ஆட்சி செய்த சடையவர்ம குலசேகரன் காலத்தில் வைக்கப்பட்ட வைகைக்கரை கல்வெட்டுத்தான் இந்த கோயிலில் இருப்பதிலேயே மிகவும் பழமையான கல்வெட்டு. 7ஆம் நூற்றாண்டில் கூன்பாண்டியன் மன்னன் வைகையில் தடுப்பணை கட்டி திருபுவனம் மற்றும் திருச்சுடி பகுதிகளுக்கு தண்ணீர் கொண்டு சென்றதை குறிக்கிறது அந்த கல்வெட்டு. தமிழ்நாட்டில் அணை கட்டப்பட்டதற்கு உள்ள முதல் கல்வெட்டு சான்று இதுதான் என்பது ஆய்வாளர்களின் விளக்கம். கோவிலில் இருப்பதிலேயே மிகவும் பழமையான சிற்பம் என்றால் அது 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சூரியனார் சிற்பம்தான். அதேபோல் கோயில் கோபுரங்களில் மிகவும் தொன்மையானது 12ஆம் நூற்றாண்டில் குலசேகரன் காலத்தில் தொடங்கப்பட்டு அவரது தம்பி மாரவர்ம சுந்தரபாண்டியன் காலத்தில் நிறைவுற்ற கிழக்கு கோபுரம். இப்போது இருக்கக்கூடிய இந்த மீனாட்சி அம்மை கோயில் சுமார் 800 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பது தெளிவாகிறது. முதலாம் சடைவர்மன் குலசேகரன் காலத்திலே, அதாவது அவருடைய ஆட்சி காலம் 1190 முதல் 1216 வரை ஆகும். அவருடைய கல்வெட்டுகள் 2 இந்த கோயிலே இருக்கின்றன, கிழக்கு கோபுரத்திலே இருக்கின்றன. எனவே இதை வைத்து பார்க்கின்ற போது இந்த சடையவர்மன் குலசேகரன் காலத்தில் தான் இப்போது இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மை கல் கோயில் கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்பது உறுதியாகிறது. அதன் பிறகு 14ஆம் நூற்றாண்டில் மேற்கு கோபுரமும், 15ஆம் நூற்றாண்டில் தெற்கு கோபுரமும், 16வது நூற்றாண்டில் வடக்கு கோபுரமும் கட்டப்பட்டு இன்று வரை வியப்பில் ஆழ்த்துகின்றன அந்த கோபுரங்கள் அனைத்தும். அதேபோல் அங்கிருக்கும் கம்பத்தடி, நூற்றுக்கால் மற்றும் ஆயிரங்கால் மண்டபங்களும் 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதற்கான ஆதாரங்களும் கிடைத்துள்ளன. அதே நேரத்தில் இஸ்லாமிய படையெடுப்புகளால் மீனாட்சி அம்மனின் கருவறை முதல் அர்த்த மண்டபம் வரை ஏற்பட்ட சேதங்களுக்கு எண்ணிக்கை இல்லை. விஜயநகர பேரரசு ஆட்சி செய்த 16ஆம் நூற்றாண்டில், அதாவது அச்சுத்தராயர் காலத்திய கல்வெட்டில்தான் சித்திரை திருவிழா பற்றி இருக்கிறது முதல் குறிப்பு. ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா நடைபெற்றதும் அதன் செலவுகளுக்கு பல கிராமங்கள் தானமாக வழங்கப்பட்டதும் கல்வெட்டு குறிப்புகளில் உண்டு. 18ஆம் நூற்றாண்டில், அதாவது 1736ஆம் ஆண்டு வரை மதுரையில் நாயக்கர் ஆட்சி நடைபெற்றதும் அவர்களால் பாதுகாக்கப்பட்டதும் தான் மீனாட்சி அம்மன் கோவில் என்பதும்
கல்வெட்டுகளில் இருக்கும் முக்கிய வரலாறு. கோவிலில் அத்தனை கல்வெட்டுக்கள் இருந்தாலும் அதில் இருக்கும் முக்கிய குறிப்புகள் ஒன்று, மீனாட்சி என்ற பெயர் எங்குமே இல்லை என்பதுதான். ஆம், 1710 ஆண்டில்தான் சொக்கநாதர் என்ற பெயரை சுவாமிக்கு அளிக்கப்பட்ட நிலையில் 1752 ஆண்டு வரை மீனாட்சி என்ற பெயரே அம்மனுக்கு கிடையாது என்பதே கல்வெட்டு ஆதாரம். அதன் அடிப்படையில் மாடக்குள கீழ் மதுரோதய வளநாட்டு மதுரையில் திரு ஆலவாய் உடைய நாயனார் திருக்கோயில் என்பதே 16ஆம் நூற்றாண்டில் மீனாட்சி அம்மன் கோவிலின் பெயர். அதேபோல் மீனாட்சி அம்மனுக்கு அன்றைய கால பெயர் திருக்காமக்கோட்டமுடைய ஆளுடைய நாச்சியார். இந்த கல்வெட்டுகள் மூலமாக நாம் இப்போது சொல்லக்கூடிய மீனாட்சி என்ற பெயர் மக்கள் வழக்கில் இருக்கிறத தவிர கல்வெட்டுகளிலே அப்படிப்பட்ட பெயர் இல்லை. இறைவனுடைய பெயர் ஆலவாய் உடைய நாயனார் என்றும், மீனாட்சி என்று சொல்லப்படக்கூடிய இன்றைய அம்மையினுடைய பெயர் திருக்காமக்கோட்டமுடைய ஆளுடைய நாச்சியார் என்றும் வருகிறது. வடமொழியாக்கத்தின் காரணமாக அங்கையர்கண்ணி என்று இருந்த பெயரை, ஆலவாய் உடையார் என்று இருந்த பெயரை சுந்தரேஸ்வரர் மீனாட்சி என்று மாற்றியிருக்கிறார்கள் என்ற செய்தி நமக்கு புதுமையாக தெரிகிறது. அதன் பிறகு 1898 ஆண்டு கல்வெட்டில்தான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் என்று நாம் இன்று குறிப்பிடும் பெயரே காணப்படுகிறது. முதலில் மதுரையை 200 ஆண்டு காலம் ஆட்சி செய்த சோழர்கள் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு எந்த ஒரு திருப்பணியும் செய்யவில்லை என்கிறது ஆய்வு முடிவு. 946 முதல் 966 வரை மதுரையை ஆட்சி செய்த வீரபாண்டியன் என்பவர் சோழ மன்னன் ஒருவனின் தலையை வெட்டிய இடமே இன்றைய சோழவந்தான். சோழாந்தக சதுர்வேதி மங்கலம் என ஆரம்ப நாட்களில் அழைக்கப்பட்டு அடுத்த சில நூற்றாண்டுகளில் சோழவந்தானாக மாறியுள்ளது பெயர். அதைவிட முக்கியமாக 15ஆம் நூற்றாண்டில் கிருஷ்ண தேவராயர் ஆட்சி காலத்தில் சாதி வரி என்ற வரி நீக்கப்பட்டதற்கான குறிப்புகளும் கல்வெட்டுகளில் உண்டு. இவற்றை போன்று எத்தனையோ வரலாற்று உண்மைகளை சுமந்தபடி அங்கு உடைந்து கிடக்கின்றன ஏராளமான கல்வெட்டுக்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் வெற்றி மற்றும் வினோத் கண்ணனுடன் பெரிய பத்மநாபன்.